வேதம் என்பது ஒரு ரிலீஜியஸ் ரைட். ரிலீஜியஸ் ரைட் தானே? நான் இந்து தானே? ஐயோ, அப்புறம் என்ன சார் ரிலீஜியஸ் ரைட்? இந்து வெயிட் a minute. இந்துவா இருக்கிற எல்லாரும் இல்ல, இந்துவா இருக்கிற எல்லாரும் வேதத்தை ஏற்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகே. அதனால நான் இந்துன்ற வார்த்தையை சொல்றது கிடையாது. ஓகே. நான் சனாதனி வைதிக மதம் தான் நான் சொல்றது. நான் இந்துன்ற வார்த்தையை ஏற்கிறதே கிடையாது. இந்துன்ற வார்த்தை இந்த நாட்டில் இருக்கிற பல 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 மதங்களுடைய கூட்டு. பல என்ன சொல்லுங்க அர்த்தம்? சொல்லுங்க. சின்ன பையன் தம்பி, நீனு பாதி வயசு கூட இல்ல, உங்க அப்பா வயசு. எனக்கு மரியாதை கொடுத்து பேசு. இந்த நெக்கல் நையாண்டி இங்க வச்சுக்காத, வேற யார்கிட்ட வச்சுக்கோ, வேற யார்கிட்ட வச்சுக்கோ. எல்லா உலகத்தையும் சுத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கேன் முன்னாடி, தெரியுமா? நான் சாதாரணமான ஆள் இல்ல. சும்மா குடும்பம் வச்சிருக்கிற பிராமணன் வந்து ஏளனம் பண்ணாத. இந்த ஏளனம் செல்லுங்கன்றதும் ஏளனம். இந்த ஏளனத்தை நிறுத்து, இந்த ஏளனத்தை நிறுத்துங்க முதல்ல. இந்த ஏளனம் பண்ணினா, இந்த ஏளனம் பண்ணினா, இந்த உங்களை யாரையுமே ஆதிக்கம் பண்ணல. உங்களை நாங்க சொல்லவே இல்லையே, நான் சொல்லவே இல்லையே இதுவரைக்கும். நாளைக்கு நான் வேதம் படிச்சு நாளைக்கு நான் போய் வேத முறைப்படி கோவில போய் நிப்பேன். என்ன தடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கும் இல்ல. வேதத்துக்கு உண்டு, சட்டம் இருக்கு, நாட்டு சட்டம் இருக்கிறது. அதே நாட்டு சட்டம் இருக்கிறது. நான் ஹிந்துன்னு சொல்ல போறேன். நாட்டினுடைய அதே நாட்டின் சட்டப்படி தான் நான் ஹிந்துன்னு சொல்ல போறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்புறம் என்ன நீங்க வந்து இங்க இருக்க யாருமே ஹிந்து கிடையாது அப்படின்னா இதே நாட்டின் சட்டப்படி தான் நான் ஹிந்து சொல்ல போறேன். எங்க இந்த நாட்டின் சட்டப்படி என்ன ஹிந்து இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லன்னு சொல்லுங்க. ஹிந்துனா என்ன சொல்லுங்க. நீங்க டிஃபைன் பண்ணிருக்கு. நீங்களே சொல்லுங்க. ஹிந்துனா எங்க டிஃபைன் பண்ணிருக்கு சார்? நீங்களே சொல்லுங்க. ஹிந்துனா எங்க டிஃபைன் பண்ணிருக்கு? நான் ஏற்கலப்பா அந்த வார்த்தையை. நீங்க ஏற்காது, சட்டம் ஏத்துருக்கு சார். என்ன ஹிந்து சொல்லுது சார்? சட்டம் ஏற்கல. எங்க இருக்கு சட்டத்துல? ஏற்கனவே டெஃபினேஷன் இருக்கணும் தம்பி. சட்டம் தெரியல, நான் கேட்டுக்கணும் தம்பி. 200 வழக்கு போட்டிருக்கேன் நான். சரியா? வழக்கு போட்டு 200 நானே வாதாடுறேன் எல்லா வழக்கையும். சும்மா வழக்கு போடுற மாதிரி ரோட்ல போய் இன்னொரு வக்கீல் வச்சு வழக்கு வாடுறது. நானே நீதிமன்றத்தில் நின்று வாழாடுறேன் 10 வருஷமாக, 10 வருடங்களாக. நான் தான் பேசுறேன். அதான் சொல்றேன். ஒரு வழக்கு ஒரு சட்டம் இருந்தா இந்துன்னா டெஃபினேஷன் இருக்கணும். சரி, ஓகே சார். டெஃபினேஷனே இல்லாத இந்த நாட்டுல இந்துன்ற டெஃபினேஷனே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். டெஃபினேஷன் இல்லாத ஒரு